மாயின் கீரை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நேற்று தான் வந்து பசலைக்கீரை பறித்தேன். சிவப்பு கொடி பசலாம் பறித்தேன். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தென்னங்கீரை இருக்குது, கொஞ்சம் மாயின் கீரை இருக்குது, பறிச்சுக்கலாம். எங்கள் குரூப்பில் வந்து ஒரு சின்ன கட்டிங் தான் கொடுத்தாங்க மாயின் கீரை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மரம் மாதிரி வந்துருச்சுங்க. ரொம்ப நாள் பறிக்காம விட்டதுலேருந்து முத்திருச்சு கீரைலாம். இது எல்லாத்தையும் பறிச்சிடணும். நிறைய முத்து போன பால் வடி இன்னைக்கு வச்சு நாளைக்கு தான் சமைக்கணும். பால் வடி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு சமைக்கணும். நேற்று தான் பசலைக்கீரை பறிச்சிருந்தேன். மிச்சம் இருந்தது பறிச்சாச்சு. இப்போ இன்னும் நிறைய இருக்குது. தென்னங்கீரை இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். எவ்வளோ பறிச்சிருக்கோன்னு இன்றைக்கி மாயின் கீரை எக்கச்சக்கமாக பறிச்சிருக்கோம். இன்னுமே நிறையா இருக்குது. யாருக்காவது அப்புறம் ஊதா பார்டர் அவரையும் இருக்குது. ஊதா பார்டர் அவரோட சீட்ஸுமே இருக்குது. நம்ம வீட்லேயே போட்டு எடுத்தது. தேவைப்படுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கோம். இன்னைக்கு தேவைப்பட்டது இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் உருட்டு பிரண்டையும் பறிச்சாச்சு. மீன் பறிச்சிருக்கோம், சாதா பிரண்டையும் பறிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தண்டங்கீரை இருக்குது, அடியில் வந்து பசலைக்கீரை கொஞ்சம் இருக்குது. நேற்றா பசலைக்கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம். இது வந்து தண்டங்கீரை கொஞ்சம் பறிச்சிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம். அவங்களுக்கு கொண்டு கொடுத்து பறிச்சிருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ கீரை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.